அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி சுலபமான முறையில் இட்லி சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் குக்கரில் 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, அதே அளவுக்கு பாசிப்பருப்பு, மொத்தம் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா 2 தடவை கழுவிட்டு இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதே அளவுக்கு பெருங்காயத்தூள். இப்போ இதனுடைய மூடியும் விசிலும் போட்டு அடுப்பில் ஃபுல்லில் வச்சிடலாம். தொடர்ந்து 3 விசில் வந்தோடனே அடுப்பிலேருந்து இறக்கி வச்சிடலாம். வானிலை அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது காஞ்ச பிறகு உடைச்ச உளுந்து, கடுகு, சீரகம், வெந்தயம். இது பொன்னிறம் ஆன பிறகு நீல வாக்கில் நறுக்கின 2 பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயத்தை கூட முழுசாக தோல் உரித்து சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். இப்போ இதனுடைய கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், இதையும் ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு நல்லா பழுத்த தக்காளியாக 2 எடுத்திருக்கேன். அதையும் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோடையே சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை கிண்டி விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். பத்தலைனா கூட லாஸ்ட்டு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து மூடி எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இதனுடைய தோல் சீவி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கேரட்டு, அதையும் இதோடையே சேர்த்து திரும்பவும் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வெந்துருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் குக்கருடைய மூடி எடுத்துடலாம். பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா கெட்டியாகவும் இருக்குது. அதனால் 1 டம்ளர் அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வதக்கி வச்ச காய்கறிலையும் இதோடையே சேர்த்துக்கலாம். இட்லி சாம்பார் செய்யும்போது துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு கலந்து சேர்த்து செய்கிறது நல்லது. 2வது இதில் உள்ள காய்கறிகளை சேர்க்கும்போது பொடிசாக கட் பண்ணி சேர்க்கணும். 3வது சின்ன வெங்காயம் சேர்த்தா கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையெல்லாம் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு தோல் சீவி பொடிசாக கட் பண்ணி வச்ச 2 உருளைக்கிழங்கு, அதையும் இதோடையே சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பீன்ஸு, அதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன முருங்கைக்காய் வாசத்துக்காக, இதையெல்லாம் போட்ட பிறகு இதையும் ஒரு தடவை கிண்டி விட்டுருக்கலாம். இதோடையே கத்திரிக்காய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். திரும்பவும் ஒரு தடவை இந்த காய்கறிகளெல்லாம் இந்த மாதிரி கிண்டி விட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு கோபுர அளவில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் கோபுர அளவில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா, பருப்பு, காய்கறி இதெல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. அடுப்பை ஆன் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த குக்கருடைய மூடியும் விசிலும் போட்டு அடுப்பில் 1 விசில் வந்தோடனே இறக்கி கீழே வச்சுருங்க. ஏன்னா முருங்கைக்காய் குழஞ்சிரும். இப்போ விசில் அடங்கின பிறகு இதை நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முருங்கைக்காய் நல்லா குழையாமல் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சூப்பரான சுவையான இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது தோசை, இட்லி, இடியாப்பம், பொங்கல் இது எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.